தேவனுக்கு கோடி கோடி சோத்ர வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ர. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமீன் வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. நம்முடைய தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ஆமீன். அவர் எங்க இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளவே இருக்கிறார். எங்க போனாலும் நம்ம கூட வராராம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றார் ஆண்டவர். நம்ம கூட தான் இருக்கிறார். எங்க போனாலும் நம்ம கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கும்போது நம்ம அப்படியே துக்கமா இருக்கிறது, சஞ்சலத்தோட கூட இருக்கிறது, அது சரியான காரியம் அல்ல. ஆமென். நம்மோட கூட இருக்கிறார். எனவே தான் நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம ஜெபத்தை குறித்து போதனைகளை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஜெபத்தை குறித்ததான இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். நம்முடைய வேதாகமத்தை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஆமென். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இந்த வசனத்தை நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், பிரசங்கத்தில் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இன்னைக்கு அநேக வேலைகளில் நம்ம நினைக்கிற காரியம் என்னன்னா,
கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா கூட நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப நேரம் சந்தோஷமா இருந்துட்டோம், ரொம்ப சிரிச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ, இதுக்கப்புறம் என்ன துக்கமான செய்தி என்ன வந்துருமோ, எதனா பிரச்சனை வந்துருமோ, காலையிலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், என்ன கெட்ட செய்தி வரப்போதோ அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பயம், நிறைய பேருக்கு ஒரு பயம். அதனால நம்ம அநேக வேலைகள்ல சந்தோஷமா இருக்கிற நேரத்தை காட்டிலும் துன்பப்படுகிற நேரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அல்லேலூயா. இப்போ சந்தோஷப்படுறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு ஜனங்கள் மத்தியில். எப்பயாவது தான் சந்தோஷப்படுறாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அது இதுனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க. மற்றபடி அந்த துக்கப்படுற மோடுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக போயிடுறாங்க. அல்லேலூயா. அப்படியானால் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா நம்ம அநேக வேலைகளை துன்பப்படுகிறவர்களாக இருக்கிறோம். சந்தோஷப்படுறதை காட்டிலும் வேதம் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த உலகத்தில் காணப்படுகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், தொல்லைகள், இது நிமித்தம் நம்ம துன்பப்படுற நேரம் அதிகமாக இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் துன்பப்பட்டால், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். அப்படின்னா துன்பம் வருது அப்படின்னா என்ன பண்ணணுமா, ஜெபிக்கணும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு துன்பம் இருக்குது, எந்த அளவுக்கு போராட்டம் இருக்கு, எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, ஜெபிக்கணும். ஒருவேளை சொல்லலாம், நான் துன்பப்படுற நேரம் தாங்க அதிகம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ற நேரம் அதிகமா இருக்கும். அவன் துன்பப்படுற நேரம் அதிகமா இருந்ததுன்னா ஜெபிக்கிற நேரமும் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இந்த துன்பம் வரும்போது, இந்த பிரச்சனை வரும்போது, இந்த போராட்டம் வரும்போது என்ன செய்யறதுனே நமக்கு தெரியாது. இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன தீர்வு, அடுத்த ஸ்டெப்பு என்ன நான் பண்ணணும், என்ன செய்ய போறேன்னே தெரியலையே, அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துடுறோம். வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி ஆயிடுறோம். என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என்னோட வேலை என்ன ஆகும், குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெருக்கப்படுறோம். என்ன பண்றதுனே தெரியல. நம்ம யோசிக்கிற யோசனைகள், நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டோடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. நம்ம ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய பலன் நமக்கு கிடைக்கிறது. அதை ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வருவோம் பாருங்க, நம்முடைய திங்கிங் மாறிட்டு இருக்கும், நம்முடைய யோசனைகள் மாறிக்கிட்டு இருக்கும், நம்ம எடுக்கிற முடிவுகள் மாறி இருக்கும், நமக்குள்ள ஒரு பலன் வருது. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருகிறது. அவன் அந்த பலன் வந்துடும் நமக்குள்ள, அந்த உற்சாகம் நமக்குள்ள வந்துடும். அது எங்க இருந்து வருது அப்படின்னா, எங்க இருந்து வருது, ஜெபத்திலிருந்து வருது. ஜெபத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இப்போ யோசிக்கணும், நான் எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைங்க, எவ்வளோ போராட்டங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டங்கள் இருக்கு, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, உனக்கான பதில் எங்க இருக்குன்னா அந்த ஜெபத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவனுடைய பாஸ்டர் ஜெபம் பண்ண கடவர் அப்படின்னா போட்டிருக்கு. யார் ஜெபம் பண்ணும், அவன் தான் ஜெபம் பண்ணும். இல்லைங்க எங்க பாஸ்டர் எப்படியோ கண்ணீர் விட்டு எனக்காக ஜெபம் பண்ணுவார், எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்காக உபவாசம் பண்ணா நீ என்னைக்கு தான் அவர் சாப்பிட்றது? அப்போ யார் ஜெபிக்கணும், நம்ம தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நமக்கு பசி எடுத்தா என்ன பண்றோம், எனக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற அந்த பிரதர், நல்ல பிரதர் எனக்காக சாப்பிடுவார் நான் சொல்றோம்? இல்லை, நமக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பிட்றோம். நான் துன்பப்பட்டா நான் தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. உடனே பிரச்சனை வந்ததுன்னா யாருக்குன்னா உடனே ஃபோனை போடுறது, ஃபோனை போட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, 1 hour சொல்றது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கே சொல்லாது என்கிட்ட சொல்லுன்ற. அங்கே சொல்றதுக்கு பதில் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தா அந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்பயோ வந்திருக்கும். அல்லேலூயா. இந்த சபை இந்த நாளில் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, நமக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை, ஜெபிக்கணுன்றது நல்லா தெரியும். ஆனாலும் ஆழமான ஒரு உணர்வு நமக்கு தேவை. எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சரிங்க, நெருக்கங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசையின் தமிழ் வார்த்தை, பழைய தமிழ் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, உதவி. உதவி வருமா. அதனால தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடும்போது இப்படி பாடியிருக்கிறார், உதவி வரும். நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி எழுதியிருக்கிறார், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்க. எனக்கு உதவி அங்கேருந்து தான் வருது, ஹெல்ப் அங்கேருந்து தான் வருது. எல்லாத்துக்கும் ஹெல்ப் எனக்கு கர்த்தர் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் செய்து முடிக்க மாட்டாங்க. யார் செய்து முடிப்பா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எங்க சொந்தக்காரர் செய்து முடிப்பார்னு சொல்லக்கூடாது. யார் செய்து முடிப்பா?
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை அழைத்த என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுறோம், பலனற்றவர்களாய் மாறிடுறோம். ஐயோ என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு ஆயிடுறோம். என் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்ன, கேள்விக்குறியா இருக்கு, என்ன நடக்குமோ அப்படின்ற மிகப்பெரிய கேள்விகளோடு கூட நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உட்காரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆள் நம்ம வித்தியாசமாக மாறிடும். நம்முடைய கஷ்டத்தை வேற யாருக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சிலருக்கு இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது. என்ன பிரச்சனைனா, நான் சொல்றதை காது குத்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, என் பிரச்சனை கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே, என் மனசுல எவ்வளோ பாரம் இருக்கு, என்னை விட்டா நான் இப்போ 2 மணி நேரம் சொல்லிடுவேன். அப்படி 2 மணி நேரம் விட்டா சொல்லுவாங்க. சொல்லிட்டு கூட என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, நான் அப்பப்போ சொல்கிறேன். இப்படி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். இப்போத்துக்கு கொஞ்சமாக எடுத்து விட்டுருக்குறேங்க சில விஷயங்கள், இன்னும் போக போக நான் அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்களுடைய பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இல்லை, நம்ம ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லலாம், எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ரொம்ப ஒரு ஃபேமஸான வசனம், திரும்ப திரும்ப கேட்குறேன், நீங்கள் மறக்காமல் இருக்கணும். பிலிப்பியர் 4ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம் 7ஆவது வசனம். யாருக்குன்னா ஞாபகம் இருக்குங்களா? படிங்க படிங்க படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வசனம் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? இந்த வசனம்லாம் மறக்கக்கூடாது. இந்த வசனத்தை மறந்துட்டு ஜப வாழ்க்கையை பற்றி நம்ம படித்தா சரியா வராது. படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. அங்கேயும் நிறுத்துவோம். தேவனுக்கு என்ன பண்ணுங்களாம்? வாழ்க்கையில் பிரச்சனையா, கவலையா? என்ன கவலை? கணவரை பற்றிய கவலை, மனைவியை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, வீட்டு சூழ்நிலை குறித்த கவலை, சபையை குறித்த கவலை, ஊழியத்தை குறித்த கவலை. எந்த கவலையா இருந்தாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குதுங்களா? சொல்லுங்க. நம்ம பிரச்சனை தேவனுக்கு தெரியாம இருக்குங்களா? சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். அப்புறம் ஏன் தெரியப்படுத்தணும்? ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு முன்னமே தெரிந்திருந்தாலும் கூட நாம் அவரிடத்தில் போய் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு வீட்டில் ஒரு அடிமை இருக்கிறான்னு வச்சுங்க. இது ரோமர் புத்தகம்லாம் படிக்கிறோம்ல, அந்த காலகட்டத்திலலாம் அடிமைகள் என்றது சமுதாயத்தில் இருந்த ஒரு விதமான மக்கள், அடிமைகள் இருந்தாங்க. இப்போ கூட நம்முடைய நாட்டில் கூட, நம்முடைய தேசத்தில் கூட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அடிமைகள் என்றது ஒரு சாதாரணமான விஷயம். ஒவ்வொரு வீட்லையும் அடிமைகள் இருப்பாங்க, வேலை வாங்குவாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க. சரிங்க, இப்போ அந்த வீட்டில் அந்த எஜமான் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கணும், எதனா ஒன்று கேட்கணும் அப்படின்னா அந்த வேலைக்காரனுக்கிட்ட கேட்டுன்னு செய்கிறாரா? சொல்லுங்க. இந்த வேலைக்காரன் அவங்ககிட்ட இந்த வேலைக்காரனை கூப்பிடுப்பா, அந்த அடிமையை கூப்பிடு, அவரு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம், ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு செய்கிறாரா, இல்லை கேட்காமலே செய்கிறாரா? சொல்லுங்களேன், சத்தமாக பேசுங்களேன். எஜமான் அடிமையினிடத்தில் சில அனுமதிகளை கேட்கிறாரா, இல்லை அவங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்கிறாரா, இல்லை இவர் நினைக்கிறது தான் செய்கிறாரா? அவர் நினைக்கிறது தான் செய்வார். அதுதான் எஜமான். அடிமைக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அடிமைக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது. சொன்னா கேட்டுக்கணும், வானா வரணும், போகணும், உட்காரணும், எழுதுக்கணும். இதுதான் அடிமை. நம்ம ஆண்டவர் நம்மளை அடிமையை போல வைக்கவில்லை. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபராக இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குப்பா, அவர் என்ன சொல்றாரு. அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும் கூட நான் செய்யலாம், இருந்தாலும் அவரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமே. அவர் கேட்காம நான் அப்படி செய்வேன், அவரும் சொல்லணும்ல என்கிட்ட. அப்போ என்ன அர்த்தம்னா, அவருக்கு நான் ஒரு மரியாதையை கொடுக்குறேன், அவருக்கு ஒரு கனத்தை கொடுக்குறேன், அந்த கனத்தை கொடுக்குறேன். அப்படி அவரை மதிக்கிறபடினால நான் என்ன சொல்கிறேன், அவர் என்கிட்ட சொல்லணும், அவர் என்கிட்ட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற மரியாதையை நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். தேவனும் நம்மளை அடிமை போல வைக்கல, நம்மளை கேட்காம எல்லாத்தையும் கடன்னு செஞ்சிடல. அவரிடத்துல நம்ம போகணும்,
அவரிடத்த சில காரியங்கள், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை இது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ நெருக்கம் இருக்குது, இவ்வளோ விஷயத்தில் நான் துன்பப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, நம்ம போய் அவர்கிட்ட கேட்கணும். காரணம் என்னன்னா, அவரை போல அவருடைய சாயலில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரூபத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய குணாதிசயம் என்ன, அதே குணாதிசயத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகங்களில் என்ன பண்ணார் ஆண்டவர், விசுவாசத்தினால உலகங்கள் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால தான் இந்த உலகங்கள் கூட உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அதே விசுவாசத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். நீயும் பேசு, நான் எப்படி பேசி உலகத்தை உண்டாக்கணும், நீயும் பேசி என்ன பண்ணு, உன்னுடைய உலகத்தை நீ என்ன பண்ணு, உண்டாக்கு அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்போ அந்த சுபாவங்கள், அந்த ஒரு குணாதிசயங்களை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவரை யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கர்த்தரை முடியாது. அதே போலதான் நம்மளையும் அவரை போல உண்டாக்கப்பட்டிருக்காரு. இல்லப்பா, நீயே சில காரியங்களை யோசிக்கணும், நீயே முடிவெடுக்கணும், நீயே சில காரியங்களை கீழ்ப்படியணும். என்னுடைய சித்தத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதுதான் என்னுடைய சித்தம், இதுதான் என்னுடைய விருப்பம், இதான் ஜீவன், இதான் மரணம், நீ தெரிந்து கொள்ளுப்பா, எது உனக்கு வேணும் நீ சூஸ் பண்ணு, உன்னை தடுக்க மாட்டேன். சிலர் தப்பு பண்ற நேரத்தில் ஆண்டவர் அப்படி டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறாரா? சொல்லுங்க. இல்ல, அப்படிலாம் பண்ண மாட்டார் ஆண்டவர். நீங்க தவறு செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ண, குறுக்க வரமாட்டார். நல்லது பண்ணும்போது அதையும் கர்த்தர் கவனிக்கிறார். அதனாலதான் நான் வரும் பொழுது அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ அவர் தாம் எப்படி இருக்கிறாரோ அதே போல தம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் ஒளியில் இருக்கிற தேவன். அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல வஞ்சனை இல்லை, அவரிடத்துல பொய் இல்லை. அதே போல தம்முடைய பிள்ளைகளும் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும், வஞ்சனை இல்லாமல் இருக்க வேண்டும், பொய் இல்லாமல் இருக்க வேண்டும். இது போல நிறைய வசனங்களை சொல்லலாம். இன்னும் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அது மாதிரியான இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஜெபத்துக்கு சம்பந்தமான இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் ஃபேமஸான வசனம் தான், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு போயிடுவோம். ஏசாயா 40வது அதிகாரம். ஏசாயா 40 28 நான் வாசிக்கிறேன். நானே வாசிக்கிறேன், கவனிங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 28 நான் வாசிக்கிறேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவது இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றது இல்லையாமா? சோர்ந்து போகிறது இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறேன். இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சொல்றாரு, தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல, தேவன் இலைப்படைகிறவர் அல்ல. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சோர்ந்து போறது இல்லப்பா, நான் இலைப்படைவதில்லைப்பா, அதனால நீ கூட சோர்ந்து போக கூடாது. நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளை. நான் சோர்ந்து போவதில்லை, நீயும் சோர்ந்து போகாத. நான் இலைப்படைவதில்லை, நீயும் இலைப்படையாத. நான் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பத்தியா. நான் சோர்ந்து நான் கடவுளுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன், இலைப்பட. நீ மனுஷன் தான், 1000 தான் இருந்தாலும் நீ சோர்ந்து போயிருன்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்லவே இல்லை. நான் சோர்ந்து போறதில்ல, நான் இலைப்படைவதில்லை, நீயும் என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத. இலைப்படைய தேவையில்லை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படி இருப்பாருங்க? தன்னை போல தம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார். தம்முடைய குணாதிசயங்கள் தம்முடைய பிள்ளைகள் இடத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 11வது அதிகாரம் 28வது வசனம், ஃபேமஸான வசனம், அதெல்லாம் நீங்க இப்ப எடுக்க தேவையில்ல. மத்தேயு 11:28 யாருக்குன்னா மனப்படமா தெரியுங்களா? அது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல். என்கிட்ட வந்துரு, என்கிட்ட நீ வந்துரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இலைப்பாறுதல் தர. நீ இலைப்படைந்தவனா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்படவும் இல்லை. அல்லேலூயா.
அப்படி ஆண்டவர் பாருங்க, நம்மை போல தம்முடைய பிள்ளைகள் இருக்கணும்னு விரும்புறார், ஆசைப்படுறார். நான் இலைப்படைவதில்லை, நான் சோர்ந்து போறத, நீயும் சோர்ந்து போகாத, நீயும் இலைப்படைஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை, என்கிட்ட வந்துருன்றார், என்னிடத்துல நீ வந்துருன்றார். அடுத்த வசனம் பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து 29, 40, 29 ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு என்ன பண்றாரு? நீ நான் ஒண்ணுப்பா, நம்ம 2 பேரும் கனெக்டடா இருக்கணும். கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தரோடு கூட. இந்த சத்தமே காணோம், முடிச்சிட்டா வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கிறீங்களா? கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். நீங்க பைபிள்ல நிறைய வசனங்கள் எடுத்து பாருங்க. கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறவன், இசைந்து இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். நிறைய வசனம் அந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி இன்னொரு வசனம் எதனா ஒன்று சொல்லுங்களா? இன்னொரு வசனம் எதனா ஒன்று சொல்ல முடியுமா? யோவான் 15:1 வாசிங்களேன். யோவான் 15:1 வேகமா வாசிங்க. யோவான் 15 எப்படி இருக்கு பாரு. நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட எப்படி பழகுறாரு, எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சோர்ந்து போகிறது, டயர்ட் ஆகிறது, இதெல்லாம் ஒன்றும் நம்ம கிட்ட இருக்காது. வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, கவனிங்க, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அடுத்தது என்னில் கனி கொடாது இருக்கக்கூடிய எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப படிச்சாச்சு. எத்தனை வசனம் படிச்சிருக்கிறோம் சொல்லுங்க? 2 வசனம் படிச்சிருக்கிறோமா? இந்த 2 வசனத்தை இந்த கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் குறிப்பிட்டு எழுப்பி நிக்க வச்சு கேட்கலாமா? என்ன சொல்றீங்க? சரி, நான் இப்ப யாராவது ஒரு சிலரை நான் என்ன பண்றேன், எழுப்பி நிக்க வச்சு நான் கேள்வி கேட்குறேன். சரிங்களா? 2 வசனம் படிச்சாச்சு. இப்போதான் நீங்க என்னமோ ஸ்கிரீனை பார்த்து படிக்கிற மாதிரி தெரியுது. 2 வசனம். யாரை கேட்கலாம்? தியோலாவை கேட்கலாமா? படிச்சிட்டு இருக்கீங்களா? தியோலாவை கேட்கலாமா? சொல்லுங்க. செடினா யாரு சொல்லுங்க. படிச்சுமா, கவனிச்சிங்களா? செடினா யார்? சத்தமா வேற யாரும் சொல்லக்கூடாது, இது கேள்வியின் நேரம். செடினா ஏசப்பாவா? கரெக்டா எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? கிளாப் பண்ணிடுவோமா? கிளாப் பண்ணுங்க. சரி, ஒரு பென்னி கேட்போம். பென்னி சொல்லுப்பா, கொடினா யாரு? நம்ம தான் கொடியா? வெரி குட். வசனத்தை பிள்ளைகள் கவனிக்கிறார்கள், அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்கும் கிளாப் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்து. அவர் செடியா, நம்ம கொடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? செடியில் இருக்கிற சாராம்சம் தான் எதுக்குள்ள வருது? கொடிக்குள்ள வருது. அப்போ நமக்கு ஒரு குவாலிட்டி, அவருக்கு ஒரு குவாலிட்டியா? எல்லாம் ஒரே குவாலிட்டி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று தான்ப்பா, ஒன்றா தான் இருக்கிறோம். அவர் தலை, நம்ம சரீரம். அவர் தலை. சபைக்கு யார் தலைவராக இருக்கிறது சொல்லுங்க? சபைக்கு யார் தலைவர்? பேசவே மாட்டீங்களா? முடிவு எடுத்துட்டு வந்தீங்க, சபத்தை எடுத்துட்டு வந்தீங்களா வீட்டில இருந்து வரும்பொழுது? இன்னைக்கு நான் வாயே திறக்க மாட்டேன் பாருங்க. என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், திறக்க மாட்டேனே வாயே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. சபைக்கு தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான் தலைவர். நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? சரீரமாக இருக்கிறோம். சரீரமாக இருக்கு. ஒருத்தர் கையா இருப்பாங்க, ஒருத்தர் காலா இருப்பாங்க, ஒருத்தர் விரலா இருப்பாங்க, ஒருத்தர் மூக்கா இருப்பாங்க, ஏதாவது காதா இருப்பாங்க, வாயா இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. சரீரத்துல நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கோம். அவரை நம்ம, அதாவது இந்த பூமியில கூட, இந்த உலகத்துல கூட பாருங்க, நம்ம எல்லாமே கர்த்தர் வேற எந்த காரியத்தை செய்யறது இல்லை. நம்மை கொண்டுதான் கர்த்தர் காரியங்களை இந்த பூமியில செய்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்துல ஆத்துமாக்களை ரட்சிக்கணும் அப்படின்னா யாரை பயன்படுத்துறாரு? நம்மை பயன்படுத்துகிறார். நம்ம எல்லாம் அவரால் என்ன பண்ண முடியல, சில காரியங்களை செய்ய முடியல. நாம தேவை அவருக்கு. அதே போல அவர் இல்லாமலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஆக்கிட்டார். அவர் இல்லாமல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது.
நம்மளை கொண்டு சில காரியங்கள் இந்த பூமியில் அவர் செய்கிறார். நம்மளும் இல்லைன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அப்படியே பெரிய ஒரு அந்தஸ்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார், நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால சொல்றாரு, எனக்கு இருக்கிற குவாலிட்டி தான் உனக்கு உள்ள இருக்கணும். நான் சோர்ந்து போறதில்லை, நீ என்ன பண்ணாத. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் கண்ணீர் விடுற ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுறோம். அழுது நொந்து அப்படி கண்ணீர் விட்டு இனிமே என்ன ஆகுமோ அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சிங்க, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுறாங்க. அப்படி அந்த லெவலுக்கு போயிடுறாங்க. காரணம் என்னன்னா, அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த சத்துவத்தை பலனை நம்ம என்ன பண்றதில்ல, பெறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் சமூகத்தில் உட்காரு, ஜெபம் பண்ணிப்பாரு, உன் பேச்சு மாறிடும், உன்னுடைய சிந்தனை மாறிடும், உன் யோசனை மாறிடும், எல்லாம் மாறிவிடும். ஹல்லேலூயா. 29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? வாலிப பசங்க கூட என்ன பண்ணிடுவாங்களாம், சோர்ந்து போயிடுவாங்களாம். 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, 21 எல்லாம் சோர்ந்து போயிடும். வாலிபர் கூட என்ன பண்ணிடுவாங்களாம், சோர்ந்து போயிடுவாங்க. இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபர்கள் கூட என்ன பண்ணிடுவாங்களாம், இடறி விழுந்துருவாங்களாம். 31 பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களோ, அவங்களுக்கு வயசு 60 இருக்கலாம், 61 இருக்கலாம், 62 இருக்கலாம், 63 இருக்கலாம், 64 இருக்கலாம், 65 இருக்கலாம், 66, 67, 68, 69, 70 இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வயசுல எந்த ஏஜ் வேணா இருக்கலாம். கர்த்தருக்கு ஒருவேளை 70க்கு மேல இருந்தா என் பேரை சொல்லி என் வயசை சொல்லலைன்னு நினைக்காதீங்க. 71 100 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா. அவங்களுக்கு எவ்வளவுதான் வயசானாலும் சரி, ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது புது பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன், கழுக போல பலன் அடைந்து புது பலன் அடைந்து உயர எழும்புகிற ஒரு பலன் யாருக்கு உண்டாகுதுன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு. அதாவது ஒரு கல்லை மேலே தூக்கி போட்ட, நிறைய தடவை சொல்லியிருக்கு இந்த பிரமாணத்தை, ஒரு கல்லை மேலே தூக்கி போட்ட கண்டிப்பாக கீழே வந்துதான் ஆகணும். இது பிரமாணம், இது மாறவே மாறாது. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் உங்களால் மாற்ற முடியாது. அதை அதே போல தான் சொல்லுகிறேன், ஆண்டருடைய சமூகத்தில் காத்து இருந்துட்டு நான் சோர்ந்து போயிட்டுன்னு ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அனுதினமாக காத்து இருந்தோம்னா நமக்கு புது பலன் தான், சோர்வு கிடையாது. நம்ம சோர்ந்து போயிட்டு வழி தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். அநேக காரியங்களில், குடும்பத்தில், வேலையில், எல்லா விதமான சூழ்நிலையில் சோர்ந்து போய் உட்காந்துட்டு. காரணம் என்ன தெரியுங்களா? இருக்கிற விஷயத்த தெரியல. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்ல, ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையால், சொல்லுங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிற. டி மேஜர் கொடுங்க, டி மேஜர். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாக. என்ன அறிவு இல்லைன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார வேண்டும் என்ற அறிவு இல்லை. ஹல்லேலூயா. சோர்விலே இருக்கிறாங்க, இலைப்படைந்து போய் இருக்கிறாங்க, பலன் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, செம்பு இல்லாதவங்களா இருக்கிறாங்க. காரணம், தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காரணும் என்ற அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. விஷயம் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, விஷயத்தை வச்சிருக்கிறாரு, வேதத்துல விஷயத்தை வச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு அது தெரியல, இதுதான் வழின்னு தெரியல. நண்பர்கள் கிட்ட ஓடுறோம், உறவினர்கள் கிட்ட ஓடுறோம், வேற யாருக்கிட்ட ஓடுறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரணுன்ற அந்த அறிவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இது தெரிஞ்சா நீ இப்படி இருக்க மாட்டப்பா. என் சமூகத்துல நீ உட்கார்ந்துட்டு நீ காத்து இருந்துட்டு உன்னால் சோர்வோட கூட இருக்க முடியாது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு சோர்வு இல்லை சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ சோர்வு இல்லை. எஃப் மேஜர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சோர்வு என்பது இல்லை. இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான், முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். உங்ககிட்ட கர்த்தர் பொறுப்பு விட்டுட்டாரு. நான் வழிய வச்சிருக்கிறேன், என்கிட்ட வந்துரு, என் சமூகத்துல உட்காரு. நீ என் சமூகத்துல உட்கார்ந்தா உனக்கு சோர்வு கிடையாது. ஹல்லேலூயா.
ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? எங்க வேணா ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உட்காரலாம், தடையே இல்லை. ஒரு சிஎம் போய் பார்க்கணும்னா கூட நமக்கெல்லாம் அனுமதி கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. பெரிய பெரிய தலைவர்களுக்கே அனுமதி கிடைக்க மாட்டேது, நமக்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுது? பார்க்க முடியாது. ஒரு சில டாக்டரை பார்க்கணுன்னா கூட, நம்ம ஊரில் இருக்கிற டாக்டரை பார்க்கணும் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்றாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஆண்டவர் மட்டும் இப்படி சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஊழியக்காரர்கிட்ட போ உன் பிரச்சனைலாம் மாறிடுன்னு சொல்லியிருந்தா, அந்த ஊழியக்காரை எப்போ பார்த்து எனக்கு எப்போ பிரச்சனை மாறுது? ஆண்டவர் அப்படி சொல்லலை. கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ, அல்லேலூயா, கர்த்தருக்கு காத்து இருக்கிற புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. யாரையும் நம்பி நாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான். நான் தாழ்ச்சி, கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. அவரை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்தா சோர்ந்து போயிடுவோம், மற்றவருடைய முகத்தை பார்த்தா சோர்ந்து போயிடுவோம். அவர் என்ன சொல்லுவாரோ, இவர் என்ன சொல்லுவாரோ, நம்ம எதிர்பார்த்தா சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் நல்ல தேவன், யாரையும் பார்க்க வேண்டியது. என் சமூகத்தில் உட்காரு, என் சமூகத்தில் காத்துரு, அங்கதான் உனக்கு விடுதலை இருக்குது, அங்கதான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவ அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவ நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாக்கப்படுகிற நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சீக்கிரத்தில் நீங்கிவிடும். உபத்திரவ அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். உபத்திரவ. நம்ம எங்க போயிட்டு எங்க வந்தோம்? நம்ம பிலிப்பியர் மறந்துடக்கூடாது. எங்க இருக்கிறோன்றது நமக்கு தெரியணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம், இதெல்லாம் வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. மறக்கவே கூடாத வசனங்கள் அப்படின்னா பிலிப்பியர் 4, 6, 7 எல்லாம் மறக்கக்கூடாது. சரிங்களா? இன்னொரு தடவை வாசிப்போம். 6வது வசனம். எப்படி தெரியப்படுத்தணுமா? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய. ஸ்தோத்திரம்னா என்ன தெரியுங்களா? யாரும் ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்தோத்திரம்னா அதோட உண்மையான அர்த்தம். யார் சொன்னது? வேணாங்களா? சரி, ஓகே. ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்னா நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ் கிவிங். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறோம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது. கவனிங்க, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போராட்டம், நெருக்கம், அதையே நினச்சிட்டு இருக்கிறேன், தூக்கமே வரமாட்டுது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய் தெரியப்படுத்தணும். நான் ஆண்டவரே இப்படி விட்டுட்டீங்களே, என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டேனே, என்ன நீங்கள் காப்பாற்றிருக்கலாமே, இப்படி பண்ணி நான் எவ்வளோ நான் பண்ணேன், ஊழியம் செஞ்சேன், பாடணும் துதிச்சேன், நீங்கள் இதில் பண்ணியிருக்க. அப்படி போய் புலம்பக்கூடாது. நம்ம என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது? ஜெபம் பண்ணுப்பா, வேண்டுதல் செலுத்து. ஆனால் எப்படி பண்ணணுமா? ஸ்தோத்திரத்தோடு. அப்போ ஜெபமே மாறிடணும். எப்படி மாறிடணும்? ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிரச்சனை தான், போராட்டம் தான், ஆனால் இந்த பிரச்சனையை காட்டிலும் இந்த போராட்டத்தை காட்டிலும் நீர் பெரியவர், நீர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர், இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு உம்மால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. நம்ம ஜெபம்லாம் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனமாக கவனிக்கணும் அந்த வசனத்தை. ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் பண்ணணுமா? அப்படின்னா
ஆண்டவர் வந்து செய்ய போறாரு, எனக்கு விடுதலை கொடுக்க போறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. அதை விசுவாசிச்சு நன்றி உள்ள இருதயத்தோட கூட நான் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். கண்டிப்பா எனக்கு உதவி செய்வார் என்ற நிச்சயத்தோட கூட நான் அந்த ஜெபத்துல தேவனை அணுகுகிறேன். கண்டிப்பா எனக்கு உதவி செய்வார், எனக்கு ரிசல்ட் நல்லபடியா வரப்போகுது அப்படின்ற அந்த உணர்வோட கூட நான் என்ன பண்றேன்? அந்த ஜெபத்துல போய் கலந்துக்கிறேன், ஜெபத்துல உட்காடுறேன், கர்த்தருடைய சமூகத்துல காத்து இருக்கிறேன், நன்றியுள்ள இருதயத்தோட நான் போறேன். கண்டிப்பா செய்வாரு. ஆண்டவர் நான் இப்பயே தேங்க்ஸ் பண்றேன், ஆண்டவர் நான் துதிக்கிறேன், அப்படி போகணும் ஜெபத்துல. ஹல்லேலூயா. எல்லா புலம்பலையும் என்ன பண்ணக்கூடாது? புலம்பக்கூடாது. சில பேர் ஜெபம் பண்றன்ற பேர்ல இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது செஞ்சுட்டாங்க, நீங்க பாருங்க, எதனா அவங்களுக்கு எதனா ஆகட்டும் அப்படின்ட்டுலாம் ஜெபம் பண்றாங்க. சிலர்லாம் கேள்விப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடணும், கோபத்துல பிரச்சனையில என்ன பண்ணிடுறாங்க? ஜெபம், ஆண்டவரே அவங்களுக்கு சந்தியும், கீழே விழட்டும், எதனா ஒன்று ஆகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்றாங்க சில பேர் வந்து ஜெபம். அப்படி கிடையாது. பிரச்சனை ஆண்டோட சமூகத்துல தெரியப்படுத்தி, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும், நீங்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. 7வது வசனம், பிலிப்பியர் 4:7. அப்பொழுது நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். எப்பொழுது? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம், ஆண்டவர்கிட்ட நன்றி உள்ள இருதயத்தோட கூட ஸ்தோத்திரத்தோட கூட எல்லா காரியங்களும் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறோம். தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். வந்துருச்சிங்களா? நம்ம பிரச்சனைக்கு தீர்வு வந்துருச்சிங்களா? இப்போ நம்ம மைண்டு யாருக்கிட்ட போயிடுது? அப்படியே கம்ப்ளீட்டாக ஆண்டவர்கிட்ட போயிடுது. நம்முடைய யோசனை, நம்முடைய இருதயம், நம்முடைய உணர்வுகள் எல்லாமே யாருக்கிட்ட போயிடுது? கர்த்தர்கிட்ட போயிடுது. இப்போ கர்த்தர் என்ன பண்ற? ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடறாரு, நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வந்துடும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்னா நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானப்பா, என் தேவன் எல்லாத்தையும் பார்த்துப்பேன், எல்லாத்தையும் நான் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டேன், இனிமே அவர் பார்த்துப்பார், இனிமே என்னுடைய ஆசீர்வாதம், இனிமே எனக்கான தேவைகள் எல்லா காரியமும் அவர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு மிகப்பெரிய சமாதானம் என்னுடைய உள்ளத்துல வந்துடும். ஹல்லேலூயா. ட்ரை பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வசனம் பொய் ஆகவே ஆகாது. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டு நான் சோர்ந்து போய் வந்தேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆமென். நிச்சயமாக நமக்கு அந்த பேலன் உண்டாயிருக்கும். தேவ சமாதானனுடைய இருதயத்தை காத்து கொள்ளும். சரி, இப்போ நம்ம யாக்கோபுக்கு வந்துடுவோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். துன்பப்பட்டா ஜெபம் பண்ணணும். எப்படிலாம் ஜெபம் பண்ணணுன்றதை இப்பொழுது நம்ம பார்த்தோம். அடுத்த வசனம் பாருங்க, 14வது வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டா அப்படின்னா, சிலர் வந்து பாவத்தின் நிமித்தம், சிலருக்கு என்ன வந்துடுதுன்னா வியாதிக வந்துடுது. பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம், அவங்க செய்கிற சில தவறுகளின் நிமித்தமாக வியாதி வந்துடுது. வியாதின்னு சொன்னோடனே சாதாரணமாக நேற்று நைட்லாம் சரியாக தூக்கம் இல்லைங்க, ஒரே தலைவலியாக இருக்குது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பான்னு சொல்லப்பட்டுக்குது, ஃபோனை போட்டு வர வச்சிருவோம். அப்படி இல்லை. ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்கு தான் செய்யும், நைட்டெல்லாம் தூங்கலைன்னா தலை வலிக்கு தான் செய்யும். இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு மூப்பர்களை வரவழைக்கிறதா? இல்லை, அது இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலை. வியாதிப்படுறதுன்னா பாவத்து நிமித்தம். பாவத்து நிமித்தம் என்ன ஆகுது? வியாதி உண்டாகுது. அல்லேலூயா. அதனால பாவத்தை குறித்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பாவத்தை செஞ்சுட்டு அதுலேருந்து தப்பிச்சு கொள்ளலாம்னு நினைக்கவே முடியாது. பாவத்திலேருந்து ஒரு மனுஷனால தப்பிக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு நாள் வேலை செஞ்சால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நாளுக்கான சம்பளத்தை, கூலியை கேட்குறோம், எதிர்பார்க்குறோம். கொடுக்கலன்னா விட்டுருவோமா? 4 முறை நடையா நடந்தாது என்ன பண்ணுவோம்? அதை வாங்கிடுவோம். நம்ம பாவத்துக்கும் ஒரு சம்பளம் இருக்குது, அது கேட்காமலே கிடச்சிரும். பாவம் செஞ்சால், பாவம் செஞ்சுட்டு அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, ஒரு மனுஷனால தப்பிக்க முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால தான் பைபிளில் இன்னொரு இடத்த கூட காமிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 11:29.
ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள்லாம் கம்யூனியன் எடுக்கிற பிள்ளைகள்லாம் தயவுசெய்து நல்லா கவனிங்க. எந்த மனுஷனும் நானே படிக்கிறேன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய், பாத்திரமாய் இல்லை, எப்படி அபாத்திரமாய், அதாவது தப்பு பண்ணிட்டு கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு அப்படிலாம் எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு அபாத்திரமா என்ன பண்றது, போஜனம் இந்த கம்யூனியன்ல வந்து பங்கெடுப்பாங்க. சிலர் நல்லா குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கம்யூனியன் எடுப்பாங்க. புகை பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, கம்யூனியன் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு பாவத்தை செஞ்சுட்டு யாருக்குன்னா ஒரு கெடுதல் பண்ணிட்டு தீமை பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு ஒப்புரவாகாமல் மன்னிப்பு கேட்காம அபாத்திரமாய் வந்து இந்த கம்யூனியன்ல வந்து பங்கெடுத்த என்ன நடக்கும்னா, எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பணம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். வியாதி எப்படி வந்துச்சான்? பலவீனம் எப்படி வந்துச்சான்? வியாதி எப்படி வந்துச்சாமா? பாவம் செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டு ஆண்டுடைய சமூகத்துல துணிகரமாக இந்த கம்யூனியன்ல பங்கெடுக்கும் பொழுது நிறைய பேர் எப்படி ஆயிடுறாங்களா, பலவீனராக மாறி விடுகிறார்கள். சிலர் எப்படி ஆயிடுறாங்களா, படுத்த படுக்கையிலே ஆயிடுறாங்க. படுத்த படுக்கையில ஆயிடுறாங்க. அவங்களுக்குலாம் எப்படி விடுதலை கிடைக்கிறது? அவங்களும் எப்படி விடுதலை கிடைக்கும்? போ தானா சரியாயிடுமா? இல்லை, பெரிய பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை தான். தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? விளையாட முடியாது. அவர் நமக்கு அப்பா தான், நமக்கு உதவி செய்கிறவர், நம்ம அரவணைக்கிறவர். ஆனால் தேவனோடு கூட நம்ம என்ன பண்ண முடியாது? விளையாட முடியாது. ரொம்ப காரியங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. நான் என்ன வேணா செய்வேன், ஆனால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைக்க முடியாது. பிரச்சனையில் மாட்டிப்போம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஏற்ற அந்த பயம் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை மதிப்பை நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாய் கொடுக்கணும். அவருடைய வார்த்தையை விட்டு நம்ம விலகும் பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது பல பிரச்சனைலாம் போய் மாட்டிப்போம். இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழிகளை கர்த்தர் 1000 வழிகளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத 1-2 பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை இழந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல ஆரோக்கியத்தை இழந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சந்தோஷத்தை இழந்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? குடும்பத்தை இழந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. காரணம் இந்த மாதிரியான காரியங்கள். ஆனால் அவர்களுக்கு கூட ஆண்டவர் வந்து ஒரு நல்ல வழியை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு கூட ஒரு வழியை தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்ன வழினா, யாக்கோபு 5வது அதிகாரம் 14 சொல்றார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சபையின் மூப்பர்கள் நம்ம சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எங்க சர்ச்சில் இவர் தாங்க மூப்பர், இவர் தாங்க செயலாளர், இவர் தான் பொருளாளர், இவர் தாங்க மூப்பனார் அப்படின்னு நினைச்சுறாங்க. அப்படி கிடையாது. அந்த மாதிரியான மூப்பர்கள் இவர்கள் கிடையாது. இந்த புதிய ஏற்பாட்டில் சபை காலத்தில் மூப்பர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பாஸ்டர்ஸ், அந்த சபையினுடைய மெய்ப்பர்கள். அவங்கள தான் வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா மூப்பர்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணுமா, ஒருவன் வியாதிப்பட்டான் அப்படின்னா, பாவம் செஞ்சிட்டான், தப்பு பண்ணிட்டான், அவன் வியாதிப்பட்டுட்டான் அப்படின்னா என்ன பண்ணணுமா, இம்மீடியட்டா சபைக்கு தெரியப்படுத்தி சபையினுடைய மூப்பர்கள் என்ன பண்ணணும், வீட்டுக்கு வரவழைக்கணுமா. எங்க வரவழைக்கணும்? வீட்டுக்கு வரவழைக்கணும். என்ன தேவை அப்படிப்பட்ட மனிதனுக்கு? என்ன தேவை? ஜபம் தேவை. அப்படி ஒரு ஜபமே பண்ணாத எத்தனையோ பேர் இருக்காங்க, வியாதிப்பட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி வீட்டு வர வைக்கிறது கிடையாது, வீட்டுக்கு வரவழைப்பதில்லை, ஜபிக்கிறது கிடையாது, அவங்களும் எண்ணெய் பூசி ஜபிப்பதில்லை. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. நல்லா கவனிக்கணும், வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். சபையில் என்ன இருக்கணும் அப்படின்னா, எண்ணெய் இருக்கணும். என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும், எண்ணெய் இருக்கணும். சபையிலையும் எண்ணெய் இருக்கணும். அப்புறம் வேற எங்கே இருக்கணும்? வீட்லேயும் என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும். சபையின் மூப்பர்கள் போதகர்கள் வரும்பொழுது எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் கூட அதை பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் கூட எண்ணெய் பூசி என்ன பண்ணார்கள்? ஜெபித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிப்போம். மார்க் 6வது அதிகாரம் 12-13. சீக்கிரமாக வாசி முடிச்சிடலாம். மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 12-13. வேகமாக வாசிக்க முடியுங்களா? நேரம் இல்லையே. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று
நல்லா கவனிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தாங்களாம். என்ன பண்ணாங்களா சீஷர்கள்? மனம் திரும்ப. அப்ப மனம் திரும்புங்கள் பிரசங்கிக்கணும்னா சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? மனம் திரும்பினவர்களாக இருக்க வேண்டும். மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். எண்ணெய் பூசி என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணாங்களாம். அங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். திரும்ப யாக்கோபுக்கு வந்துருவோம். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்பதான் ரட்சிக்கும். இப்படிப்பட்ட வியாதிக்கு தீர்வு இப்படிதான். இல்லை வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா எதனா நடக்காது. இல்லைங்க எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சர்ச்சுக்கு தாங்க போனாங்க, ஆனாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லுவோம். இல்லைங்க, அவர் வர வைக்கணும். வீட்டுக்கு வர வச்சு எண்ணெய் பூசி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவனை எழுப்புறது கர்த்தர் வச்சிருக்க மெத்தடை பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணப்படணுமா? யார் வந்து ஜெபம் பண்ணணும்? சபையினுடைய மூப்பர்கள் வந்து ஜெபிக்கணும். நிறைய பேர் சபையில் இருக்கிற மூப்பர்களை வந்து என்ன பண்ணுறதில்ல, கூப்பிட்றதே இல்லை. வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்றதே இல்லை. நம்மளும் நிறைய முறை சொல்கிறோம். வீட்டில் எதனா தேவைகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், போராட்டங்கள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஜெபிப்போம்னு சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, நிறைய பேர் வந்து கூப்பிடுறது. நாங்களே வாலண்டரியாக வரும்பொழுது தான் அங்கே ஜெபம் நடக்குது. கூப்பிடணும். வரவழைப்பானாக அப்படின்னு ஒரு கட்டளை உங்கள் சபை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பெனிஃபிட்டை நீங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ளணும். ஓகே. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவங்க வந்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண அவங்க பாவம் கூட மன்னிக்கப்படுதான். அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு வரவழைங்க. எண்ணெய் பூசி அவங்களுக்காக பாரத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. 16வது வசனம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். என்ன பண்ணணுமா? சில நேரங்கள் நமக்கு வந்து சுகமில்லாமல் இருக்கிறோம், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறோம். காரணம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் காட்டுகிற வெறுப்பு, கசப்புணர்வு, வைராக்கியம், மன்னிக்க முடியாத காரியங்கள். அதனால் என்ன ஆயிடுது? நிறைய பேருக்கு வியாதி வந்துடுது, பிரச்சனைகள் வந்துடுது, போராட்டங்கள் வந்துடுது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்க? அறிக்கை இடுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. சில பேர் வந்து சிலருக்கு விரோதமான சில காரியங்களை செஞ்சுருப்பாங்க. மன்னிப்பு கேட்கறது வந்து கடவுள்கிட்ட கேட்பாங்க, கர்த்தர்கிட்ட கேட்பாங்க. ஆனால் எங்கே போய் கேட்கறது இல்லை. யாருக்கு விரோதமாக தவறு செஞ்சோமோ அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுறது இல்லை, கேட்கறது இல்லை. ஒருவருக்கு ஒரு அறிக்கை இருந்ததுன்னா, நான் யாருக்கு விரோதமாக தப்பு, என்னால் ஒரு இடர்ல அடைஞ்சிருக்கிறாரு, நான் போய் மன்னிப்பு கேட்கும். நான் செஞ்சது தப்பு பிரதர், செஞ்சது தப்பு சிஸ்டர், தயவுசெய்து என்ன பண்ணுங்க, மன்னிங்க, இதுமாதிரி நான் இனிமேல் இது நடக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணணும். அப்படி அறிக்கை பண்ணும் பொழுது அங்கே விடுதலை உண்டாகும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஒரு நீதிமான் ஜெபம் பண்ணாங்கன்னா அந்த ஜெபத்துக்கு என்ன இருக்குது? பவர் இருக்கு. அல்லேலூயா. நம்மளாம் ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள், அவருடைய பிள்ளையா இருக்கிற. நான் பண்ற ஜெபத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு, நான் பண்ற ஒரு ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு, நான் பண்ற ஜெபத்துக்கு ஒரு பவர் இருக்கு. நீதிமான் பண்ணுகிற அந்த ஊக்கமான ஜெபத்துல என்ன இருக்கு? பவர் இருக்கு. நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்றோம் அது நடக்கும், நடந்தே தீரும். ஆனா சிலருடைய இருதயத்துல என்னன்னா நிறைய விதமான கசப்புக்கள், வைராக்கியங்கள், பொல்லாத சிந்தனைகள், கேடான சிந்தனைகள், இதெல்லாம் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்காது. ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்காது. ஒரு வசனம் இப்படி இருக்கு. சங்கீதம் 66வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா முடிச்சிடலாம். சங்கீதம் 66:18. வேகமா செய்றீங்களா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா, பொல்லாத சிந்தனை இருந்துச்சுன்னா, தீமையான சிந்தனை இருந்துச்சுன்னா, கசப்பு வெறுப்பு கொண்ட சிந்தனை இருந்ததுன்னா பண்ற ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? என் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். 1 hour பண்ணாலும் சரி, 2 hour பண்ணாலும் சரி, நம்ம இருதயத்தை சுத்திகரிக்காம அங்க ஒன்றும் நடக்காது. பண்ற ஜெபம் வீணான ஜெபமாக இருக்கும். நீதிமானுடைய ஜெபம் தான் பவர்.
இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, வைராக்கியத்தை வச்சுட்டு நான் பண்ணுறேன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தா கூட உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிருக்கும், ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு என்ன இல்லை? பதில் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட ஒப்புரவாகணும். இருளில் இருந்துட்டு ஒளியில இருக்கிற தேவனிடத்தில் ஜெபிக்க முடியாது. அந்த ஒளியில இருக்கிற தேவனிடத்தில் இணைய வேண்டும், பின்பதாக ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தான் பதில் உண்டாகும். ஹல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை வாசி நான் முடிக்க விரும்புகிறேன். 17வது வசனம் பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும், எலியாவுக்கு நிறைய பிரச்சனை, போராட்டம், சோர்ந்து போகிறமான சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், நம்ம போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். ஆனா மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணின. கருத்தா ஜெபம் பண்ற பிரச்சனைக்குரிய இப்போ இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை எவ்வளோதான் போராட்டம் இருந்தாலும், நான் ஒரு சாதாரண மனுஷங்க, இப்போ இந்த பாடு நிறைந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், நான் என்னுடைய ஜபத்துக்கு கூட பதில் கிடைக்கணும். கண்டிப்பாக உங்கள் ஜபத்துக்கு கூட பதில் கிடைக்கும். பாடுகள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், சஞ்சலங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டத்தில் நம்ம வாழலாம். ஆனாலும் கூட ஏன் ஜபத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பதில் தருகிறான். கருத்தாய் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்திற்கு பதில் உண்டு. மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அவன் பண்ண ஒரு ஜெபத்தில் பாருங்க, எத்தனை வருஷம் மழை பெய்யலையா? 3 வருஷம் மழை பெய்யவே இல்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அவன் சொன்ன அப்படியே நடக்குது. மழை பெய்யக்கூடாதுன்னா 3 வருஷம் மழை பெய்யல. மழை பெய்யறதுக்கு மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஜெபம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க, எவ்வளோ பவர் இருக்குது. நம்பணும் அதை. நான் ஜெபம் பண்ணால் அது நடக்கும். நான் ஜெபம் பண்ணால் அது கர்த்தர் பதில் கொடுப்பார். என் ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, என் ஜெபத்துக்கு ஒரு பவர் இருக்குது. அது சும்மா வெறுமையாக திரும்பி வராது. ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். 19வது வசனம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினான். தப்பிப்போன மார்க்கத்தில் நின்ற பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவுள். ஃபுல்லாக ஜபத்தை பற்றி சொல்லிட்டு ஒருத்தன் மனம் திரும்பாமல் சத்தியத்தை விட்டு விலகி போனால் அவனை தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன். எப்படி திருப்ப முடியுமா? ஃபுல்லாக ஜபத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி திருப்ப முடியும்? அவனுக்காக பண்ணுற ஜபம், அவனுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஊக்கமான ஜபம். ஹல்லேலூயா. இந்த ஹேண்ட்பில் மாதிரி கொடுத்துருக்குற ஒரு நோட்டீஸ் மாதிரி என்ன பண்ண போகிறோம்? அதில் கருத்தாய் ஜபிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சாதாரணமாக இருக்கலாம், உலக வாழ்க்கையில் இருக்கலாம், கிறிஸ்துவுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், சபைக்கு வராத நபராக இருக்கலாம். ஆனால் கருத்தாய் எப்படி திருப்பலாமா? அவனை உலக வாழ்க்கையிலேருந்து எப்படி திருப்பலாம்? பொல்லாத வாழ்க்கையிலேருந்து எப்படி திருப்பலாம்? அக்கிரமமான வாழ்க்கையிலேருந்து எப்படி திருப்பலாமா? ஜபம் பண்ணி 3 வருஷம் மழை பெய்யுது, அதுக்கப்புறம் மழை பெய்யலை ஃபஸ்ட்டு, அப்புறம் மழை பெய்யுது, ஜெபம் பண்ணி நடக்குது. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆத்துமாக்கள் சபைக்கு நேராக வருவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் எப்படி ஜெபிக்கணும்? கருத்தாய் ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். எலியா பாடுள்ள மனுஷன்தான். ஆனாலும் எலியா கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக அவன் இருந்தான். அவன் ஜெபம் பண்ணா நடக்குது. ஜெபிக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா என் ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. சீஷர்கள்லாம் போய் என்ன பண்ணாங்களாம்? மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க, எண்ணெய் பூசி ஜபிக்கிறாங்க, வியாதிகளை சுஸ்தமாகுது. என்ன பண்ணுறாங்க? மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க. முதல்ல அவங்க மனம் திரும்பி இருந்தாங்க. நான் மனம் திரும்பினாதான் மற்றவங்கள பார்த்து என்ன சொல்ல முடியும்? மனம் திரும்புங்கள் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. சொல்கிற ஆள் ரொம்ப 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 முக்கியம். அப்போ நான் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நான் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறவனாக, ஐக்கியப்பட்டிருக்கிறவனாக காணப்பட வேண்டும். நீதிமான் பண்ணுற ஊக்கமான ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஹல்லேலூயா. அக்கிரம சிந்தனை இருந்துச்சுன்னா என் வழியை பொல்லாத வழியிலேருந்து திருப்ப மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நானும் ஜெபிப்பேன் அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு பலன் வராது, அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக, அவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பி நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு பிரியமான இருதயமாய் மாற்றி, கர்த்தருடைய வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீதிமானாய், அவரோடு கூட இணைக்கப்பட்டவனாக, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனாக, அவரிடத்தில் பலனையும் அவரிடத்திலிருந்து ஆற்றலையும் பெற்றுக்கொள்கிறவனாக
நான் இருக்கும் பொழுது நான் பண்ணுற ஜெபம் அது பவர்ஃபுல்லானது. ஜெபம் பண்ணால் அது அப்படியே நடக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படியே நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய வழிகளில் இருந்து பாருங்கள். மற்றவர்களுக்காக பரிந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். காரணம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்களாக சொல்லலை, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறபடினால உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் எப்படி நமக்குள்ள இருந்து பேசுறாரு? நீங்க அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க, அவருடைய சமூகத்தில் உட்கார்றீங்க, அவருடைய இன்ஸ்பிரேஷன் அது உள்ள இருந்து உங்களுக்குள்ள இருந்து வருது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். நீங்க பண்ற ஜபமும் அது எப்படி ஆயிடும் அப்படின்னா, அது ஆவியானவர் கொடுக்கிற ஜபமாக மாறிவிடும். கடைசியா ஒரு வசனத்தை மாத்திரம் இது ஞாபகம் வரதுனால சொல்றேன். சங்கீதம் 37 37:4. சங்கீதம் 37:4 வாசிச்சு முடிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் எப்படி மனமகிழ்ச்சியா இருக்க முடியும்? அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், அவரோட கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கிறேன்? மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். இப்போ என்ன நடக்குதான்? அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நீ ஜெபிக்கிறதெல்லாம் அவர் தராருன்னு சொல்லலை, நீ என்ன ஜெபிக்கணுமோ அதையே தராரு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாருன்னா என்ன ஆகுறது? இல்லை, அவ்வளோதான், பெரிய பிரச்சனையில் மாட்டிப்போம். ஆண்டோரோட கூட ஐக்கியப்பட்டிருக்கும் போது, அவரோட கூட இணைந்து இருக்கும் பொழுது, நீ என்ன ஜெபிக்க வேண்டுமோ அதையே கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. சபைக்காக நான் ஜெபிக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த விருப்பத்தை கொடுக்குறாரா? த டிசைர்ஸ் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள். நீ என்ன ஜெபிக்கணும் அந்த விருப்பத்தை கொடுக்குறாரு. சபைக்காக ஜெபிக்கணும், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நான் விட மாட்டேன், நான் போராடி ஜெபிப்பேங்க, இந்த சகோதரனுக்காக நான் ஜெபிப்பேன், அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டே ஆகணும், இந்த சகோதரி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களோட சூழ்நிலை மாறியே ஆகணும், நான் விட மாட்டேங்க, நான் ஜெபம் பண்ணுங்க சொல்றீங்கல்ல, அந்த விருப்பத்தையே கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த விருப்பத்தை கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர். அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றதன் மூலமாக, ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறது மூலமா. நமக்கு அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா, கனெக்ஷன் சரியா இல்லைன்னா அந்த விருப்பம் கூட ஒன்றும் செயல்படாது. ஆனால் அவரோட கூட இருக்கிறவங்க சொல்ல வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஜெபம் தானாக வரும், வாஞ்சை தானாக வரும், பாரம் தானாக வரும். அது பாரம் கொடும் ஆண்டவரே கொடும், அப்படி ஜெபிக்க தேவையே இல்லை. நீங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்திருந்த தானாக வந்துடும், வந்து ஒட்டிக்கும். ஹல்லேலூயா. அந்த பாரம் வந்துடும், அந்த ஆசை வந்துடும், அந்த விருப்பம் நமக்குள்ள வந்துவிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.